மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் டிஎன்எம்ஆர்பி ஃபிசியோதெரபிஸ்ட் கிரேட் 2 போஸ்ட்டுடைய ப்ரொவிஷ்னல் செலெக்ஷன் லிஸ்ட் வந்து இப்போ லேட்டஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட்டாக வெளியிட்டிருக்காங்க. அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் எம்ஆர்பியோடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் மேலேயே நியூ அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் இருக்கும் ப்ரொவிஷ்னல் செலெக்ஷன் லிஸ்ட் ஃபார் தி போஸ்ட் ஆஃப் ஃபிசியோதெரபிஸ்ட் கிரேட் 2 2024 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டீட்டெயில் லிஸ்ட் இருக்குது. அதில் என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிங்கன்னா இந்த பிடிஎஃப் தான் ஓப்பன் ஆகும். 18/3/2025 வெளியிட்டிருக்காங்க. ப்ரொவிஷ்னலி செலக்டட் கேண்டிடேட்ஸுடைய லிஸ்ட்டு ஃபிசியோதெரபிஸ்ட் கிரேட் 2 சரிங்களா. டோட்டலாக 48 கேண்டிடேட்ஸ் வந்து ப்ரொவிஷ்னலி செலக்ட் ஆகிருக்காங்க. அவங்களுடைய லிஸ்ட்டு வந்து அனெக்ஷர் 1லையும் இதில் இந்த 48 பேரில் 4 பேர் வந்து அனெக்ஷர் 2ல் வந்து செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க, வித்தல் பண்ணியிருக்காங்க சரிங்களா. அது என்ன அப்படின்றத நம்ம பின்னாடி பார்க்கலாம், யார் அப்படின்றதையும் பார்க்கலாம். இதில் உங்களுடைய பேர் இருக்கா இல்லையா அப்படின்றத நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரு, எக்ஸாம் நம்பர் இதெல்லாம் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் சரிங்களா. டோட்டலாக வந்து 48 பேர் வந்து இதில் செலெக்ஷன் லிஸ்ட்டில் இருக்கிறீங்க சரிங்களா. இதில் வித்தல் அப்படின்னு போட்டுட்டு ஸ்டார் போட்டிருக்கீங்களா, அதில் இருக்கக்கூடிய இந்த 4 பேர் வந்து செப்பரேட்டாக லிஸ்ட் வந்து அனெக்ஷர் 2ல் வந்து போட்டிருக்காங்க. டோட்டலாக எல்லாருமே சேர்த்து 48 பேர் வந்து இந்த ப்ரொவிஷ்னல் செலெக்ஷன் லிஸ்ட்டில் இருக்கிறாங்க சரிங்களா. இந்த ப்ரொவிஷ்னல் செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்து எதை பேஸ் பண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் வந்து நடந்தது. February 2, 2025 வந்து நடந்தது. வெரிஃபிகேஷன் ஆஃப் த மேண்டேட்டட் டாக்குமெண்ட்ஸும் முடிந்துடுது. அதே மாதிரி கம்யூனல் ரொட்டேஷன் இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு இந்த ப்ரொவிஷ்னலி செலக்டட் லிஸ்ட் வந்து வெளியிட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுடைய இப்போது இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் ஆர்டரை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த லிஸ்ட்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணி இப்போ வெளியிட்டிருக்காங்க சரிங்களா. ஒரே மார்க்ஸ் வந்து 2 கேண்டிடேட்ஸ் இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்களுடைய ஈக்குவலாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்களுடைய ரேங்க் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தில் யார் வந்து மூத்தவரோ அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ், அதாவது ஃபஸ்ட்டு மேலே இருக்கக்கூடிய ரேங்க்கு கொடுத்துட்டு அடுத்த ரேங்க்கு அடுத்த இருக்கக்கூடிய கேண்டிடேட்டுக்கு கொடுத்துருப்பாங்க சரிங்களா. முன்னாடி நம்ம நிறைய நோட்டிஃபிகேஷனில் பார்த்த மாதிரி தான் எம்ஆர்பியில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் போஸ்ட்டில் பிஎஸ்டிஎம் இருக்க மாட்டாங்க. ஏன்னா எலிஜிபிலிட்டியை பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் ரூல்ஸ் படியே கவர்மெண்ட் ஆர்டர் படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலிஜிபிள் டிகிரியோ எலிஜிபிள் குவாலிஃபிகேஷன் டிப்ளமோவோ அந்த குவாலிஃபிகேஷன் வரைக்குமே தமிழில் படிச்சிருக்கணும் அப்படின்றது. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் தி பேராமெடிக்கல் மெடிக்கல் போஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் மீடியம் இல்லை அப்படின்றதுனால பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்ஸ் மோஸ்ட்லி 99 போஸ்ட்டு வந்து பர்சன்டேஜ் போஸ்ட் வந்து இருக்க மாட்டாங்க. அதனால் இந்த போஸ்ட்லேயும் பார்த்திங்கன்னா எந்த பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்டும் இல்லை. அந்த மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தால் அந்த போஸ்ட்டெல்லாம் வந்து ஜென்ரல் கேண்டிடேட்ஸுக்கு கொடுத்துருவாங்க சரிங்களா. அந்தந்த ரெஸ்பெக்டிவ் கேட்டகரியில் இப்போ ஓபிசியில் பிஎஸ்டிஎம் இருந்தது ரோஸ்டரில் அப்படின்ற மாதிரி இருந்தால் அதை வந்து ஓபிசி கேண்டிடேட்டை வச்சு ஃபில் பண்ணுவாங்க. இப்படி தான் வந்து அந்த ரெஸ்பெக்டிவ் கேட்டகரி அந்தந்த எந்தெந்த கேட்டகரியில் பிஎஸ்டிஎம் வேக்கன்சி இருந்ததோ அதற்கு ஏற்றாற்போல் அந்த கேட்டகரியில் வந்து இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸை வச்சு ஜென்ரல் கேண்டிடேட்ஸை வச்சு ஃபில் பண்ணியிருப்பாங்க சரிங்களா. அதே மாதிரி டிஏபி எம்டி கேட்டகரியிலையும் ஒரு வேக்கன்சி இருக்குது. அதில் எந்த கேண்டிடேட்ஸும் இல்லை அப்படின்றதுனால இந்த வேக்கன்சிஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேரி ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பேக்லாக்காக நெக்ஸ்ட்டு வரக்கூடிய வேக்கன்சி கூட சேர்த்து ஃபில் பண்ணுவாங்க சரிங்களா. அதே மாதிரி இது வந்து பியூர்லி வந்து ப்ரொவிஷ்னல் தான் அப்படின்றதையும் ஏதாவது கோர்ட் ரிட் பெட்டிஷன்ஸோ வேறு ஏதாவது ரிட் அப்பீல்ஸோ இருக்குது ஹானபிள் ஹை கோர்ட் ஆஃப் மெட்ராஸ்லேயோ அல்லது மதுரை பெஞ்ச்லேயோ இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் அதை பொறுத்து இது வந்து மாறுபடலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ஸாக இருக்கட்டும், போஸ்டிங் எந்தெந்த இடத்துல உங்களுக்கு போஸ்டிங் அப்படின்றதெல்லாமே வந்து தி டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த் சர்வீசஸ் சென்னை 6 அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து செப்பரேட் ஆர்டர்ஸ் வந்து உங்களுக்கு இஷ்யூ பண்ணுவாங்க. அதை பேஸ் பண்ணி நீங்கள் போய்ட்டு ஜாயினிங் பண்ணிக்கலாம் சரிங்களா. அது எப்போது என்ன அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து செலக்டட் கேண்டிடேட்ஸுக்கு இன்டிமேஷன் கூடிய விரைவில் வரும் சரிங்களா. இதில் இருக்கக்கூடிய 4 கேண்டிடேட்ஸ் தான் வந்து வித்தல் கேண்டிடேட்ஸ் சரிங்களா. வித்தல் கேண்டிடேட்ஸ்னால் ஒன்றும் இல்லை, அவங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போது சில முக்கியமான சர்டிஃபிகேட்ஸை அல்லது டாக்குமெண்ட்ஸை வந்து வெரிஃபிகேஷன் அப்போ ப்ரொடியூஸ் பண்ணாததுனால அவங்கள வந்து வித்தல் பண்ணியிருக்காங்க. 30 நாளுக்குள்ளே, அதாவது கேண்டிடேட் வந்து அந்த அப்போயே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போவே சொல்லியிருப்பாங்க இந்த டாக்குமெண்ட் வந்து உங்கள்கிட்ட இல்லை, இல்லைனா வந்து வேலிடிட்டி இல்லை, இல்லைனா வந்து இதற்கான ப்ரூஃப் வந்து நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படின்றத வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போவே சொல்லியிருப்பாங்க. அதை நீங்கள் வந்து ப்ராப்பராக 30 நாளுக்குள்ளே கொடுத்தீங்க
சர்டிஃபிகேட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் உங்களுக்கு வந்து ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டில் வந்துடுவீங்க. அப்படி இல்லை நீங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணலை அப்படின்ற மாதிரி தான் உங்களுடைய கேண்டிடேச்சரை வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க. சரிங்களா? அதை வந்து பார்த்துக்கோங்க. இந்த 4 கேண்டிடேட்ஸ் சரிங்களா? உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்லையோ இல்லை ரிலேட்டிவ்ஸ்லையோ யாராவது வந்து ஃபிசியோதெரபிஸ்ட் கிரேட் 2 போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்க டிஎன்எம்ஆர்பியில் அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். எனி அப்டேட்ஸ் எம்ஆர்பியில் இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம வந்து தெரியப்படுத்துகிறோம். நன்றி.